கறிவேப்பிலை, 2 தக்காளி, தேங்காய், பொட்டுக்கடலை, வெங்காயம், பூண்டு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் காயட்டுங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்லிம்மாக வச்சிடலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ஜாஸ்தியாக இருக்குது, ஏன்னா காரம் இருக்கிறதால போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம். பூண்டு, கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வறுக்கணும்னு ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக லைட்டாக வறுந்தால் போதும். தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். டீப் ஃப்ரை ஒன்றும் தேவையில்லை, சும்மா கொஞ்சம் வதங்கினா போதும் தக்காளி எல்லாம். ஒரு மூடி தேங்காய் அறுத்துக்கலாங்க, அரிஞ்சு வச்சுக்கலாம் தேங்காய். பொட்டுக்கடலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் அறுத்து வச்சுக்கிறேன், கட் பண்ணி வச்சிருக்க தேங்காயை போட்டுக்கலாம். சூடு ஆறணும் வதக்கி வச்சிருக்கிற தக்காளி இதெல்லாம் சேர்த்து அரிசி எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம்.
ஆயிட்டுங்க. அது சின்னது, அதனால வந்து நிக்கல. அதில் முடிச்சுக்கலாம் கையில. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு மிளகா, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை, தாளிப்பு ஊற்றி கலக்கி எடுத்துகிட்டு போனாக்கா நம்ம கார சட்னி ரெடி.